திமுக என்ன சொல்லுவாங்க, சுயாட்சி வேணும், சுயாட்சி வேணும், சுயாட்சி வேணும். எதுக்கு சுயாட்சின்னு மக்களுக்கு புரியல. ஆனா சுயாட்சி என்னன்னா தங்க குடும்ப சுயாட்சி. அது பணம் ஒண்ணுதான் உனக்கு குறிக்கோள். அதுவும் மோசடி பண்ணி தான் பணத்தை சம்பாதிக்கிற. மக்கள் பணத்தை நீ சம்பாதிச்சு பாக்கெட்ல வச்சிருக்கிற. கோயில் உண்டியை திருடி கொண்டு போய் உன் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற. இன்னைக்கு வரைக்கும் யார் மேல கேஸ்? மோதனவர் மேல இல்ல, அடிப்பட்டவர் மேல தான் கேஸ். அதே மாதிரி டிஜிபி வாசல்ல ஒருத்தர் அடி வாங்குறாரு, அடி வாங்குறவர் தான் கேஸ், அடிச்சவனுக்கு கேஸ் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு கிரிமினல் ஆட்சியாக விஜய் தான் என்ன சொன்னார், நம்மளை எல்லாரும் விசிலட்ச கூட்டம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நீ தான் சொன்ன. அப்ப நீயே எப்படி எழுதி கொடுக்கலாம் விசில் சின்னம் கொடுங்கன்னு? கரெக்டா எலெக்ஷன் கமிஷனரை நான் பாராட்டணும். ஏன்னா இந்த கூட்டம் என்ன கூட்டம்னு கரெக்டாக தெரிஞ்சு அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விசில் அடிச்சாங்க கூட்டம். நீங்கள் அதனால விசிலே அடிச்சுட்டு கிடங்கடா. நீங்கள் நீ பாட்டுக்கு விட்டுற, நீ நல்லவன் தானே, நீ அமைதியாகிற. அப்போ அந்த ஆள் மேலே நீ குற்றம் சாட்டுற, அந்த ஆளை ஒடுக்குற, அந்த ஆளுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது நீ நினைக்கிற, அந்த ஆளை உயிரோடு கூட இருக்காதபடி செய்ய நீ நினைக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஓ மேலே குற்றம் இருக்கு. மக்கள் தான் அரசாங்கம், மக்கள் தான் ஆட்சி செய்யணும், மக்கள் தான் அதில் அரசியல் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீ குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்ப, குடும்ப ஆட்சி பண்ணிகிட்டு இருப்ப. நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன? மக்கள் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொல்கிறேனே தவிர உங்களை நான் வீட்டுக்கு போக சொல்லி நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றுக்கு மோடி அவர்கள் வந்தார், எல்லா கூட்டணி தலைவர்களும் எல்லாம் ஒன்றிணைஞ்சாச்சு. ஈவினிங் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி டிடி விஜயன் ஒட்டுக்கா உட்காந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மரண பீதியை கிளப்பி இருக்கிறதா திமுகவுக்கு தெரிய வருது. இருந்தாலுமே மோடி அவர்கள் நேற்றுக்கு ஸ்டேஜில் பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டு, அதாவது ட்ரக்ஸ் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. இருந்தாலுமே டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. ஆனால் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன டபுள் இன்ஜினை பத்தி பேசிட்டீங்க, தமிழ்நாட்டில் நீங்க டப்பா இன்ஜின் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது ஸ்டாலின் மறுபடியுமே அவர் என்ன பேசுறது தெரியாமல் பேசிட்டு இருக்கிறார். அதாவது வீட்டுக்கு போகும்போது வேற வழி இல்லாமல் ஏதாவது கத்திக்கிட்டு போகணும். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க நினைப்பு என்னன்னா, என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்காது, நிச்சயமாக அவங்களோட கூட யாரும் இணைய போகிறதில்லை என்கின்ற பெரிய ஒரு கனவோடு தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த கனவு என்ன ஆயிடுச்சு, வேறு விதமாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிறது மாதிரி எல்லாரும் ஒரே மேடையில் உட்காந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட தான் கடைசியாக சொல்லிட்டு போனேன்னு நினைக்கிறேன். டிடிவி வருவார், சேர்ந்துருவார். நீங்கள் கூட கேட்டிங்கன்னு நினைக்கிறேன், பிரதமர் வரும்போது வருவாரான்னு கேட்டீங்க. அதுக்கு முன்னாடியே வருவாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு முன்ன நாளே எல்லாரையும் சந்திச்சிட்டார். இப்போ அருமையான பிரதமர் அழகாக சொல்லிட்டாரு, டபுள் இன்ஜின். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் தான் சிங்கிள் இன்ஜின், அதை கூட டபுள் இன்ஜின் சொல்லலாம். ஏன்னா முன்னுக்கு ஒரு இன்ஜின் இருக்கும், பின்னுக்கு ஒரு இன்ஜின் இருக்கும், டபுள் இன்ஜின். அதனால தான் அந்த வேகமாக போயிட்டு இருக்குது. மக்கள் சேவையில் நல்ல அழகாக போய் கொண்டு இருக்கிறது. அதே வண்ணமாக தான் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அருமையான திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும், திரு அண்ணாமலை அவர்கள் துணை முதலமைச்சராக கட்டாயம் இருப்பாங்க. நிச்சயமாக அப்படி ஒரு நடக்கதான் போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள் அதை. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் திரு அண்ணாமலைக்கு எந்த விதமான போஸ்டிங்கும் கொடுக்கல. நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதத்துக்கு முந்தைய இதே கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதே வார்த்தை நான் சொன்னேன். இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது, நடக்க போகுது. அதுதான். அதனால் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் மிக அழகாக, நேர்த்தியாக, சந்தோஷமாக, சமாதானமாக எல்லா வளத்தையும் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய 2026 தேர்தல் அமைய போகுது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. என்டிஏ கூட்டணி நிச்சயமாக ஜெயிக்க போகின்றது. இது இதோட கூட்டணி முடிய போகிறதில்ல. இன்னும் பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே பாருங்க இன்னும் எத்தனை பேர் சேர போகிறாங்கன்னு. ஏற்கனவே ஒருத்தர் திமுகவில் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே வெந்து போய் அவர் என்ன பேச்சு மூச்சு இல்லாமல் அவருக்கு 6 சீட்டு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் வேதனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், திமுக கூட்டணியில் 6 கேட்கறது ஒரு அசிங்கம். ஏன்னா அதில் ஒரு தேசிய கட்சி அதில் இல்லை. காங்கிரஸின் தேசிய கட்சி ஒன்று இருக்குது, 25 தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த தேசிய கட்சிக்கே 25,
இவர் மாநில கட்சிக்காரர், இவருக்கு 6 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன சொல்லணும்னு தெரியாத ஒரு இதில் இருக்கிறாரு. யார் சார் அது? அருமையான தொல் திருமாவளவன் தான். பாவம். இந்த விசிக தொண்டர்கள்லாம் பாவம் அவங்கெல்லாம். அவர் பின்னாடி போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. அவங்களும் ஜெயிக்க போகிறது இல்லை. பேசாமல் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துங்க, உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கும்னு நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட் சார். நீங்கள் திருமாவளவன் சொல்லும்போது அவர் இப்போ கூட வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காரு அப்படின்னா வச்சுங்களேன், இப்போ ஒருவேளை இந்த என்டிஏ கூட்டணி வந்து வலுப்பெற்று விஜய் அவர்கள் மறுபடியும் உள்ள ஜாயின் பண்ணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பெரியாருடைய கொள்கைகளும் அதே மாதிரி சனாதன தர்மமும் உள்ள வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து திமுகவோட உடும்பு புடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு சார். எங்க இவர் உடும்பு புடியாங்க சரியில்லையே, இவர் தான் உடும்பு புடியா பிடிச்சிருக்காரு தவிர அவங்க வந்து நீ உடும்பு பிடிச்சாலும் சரி, எந்த புடி பிடிச்சாலும் சரி, உனக்கு 6 சீட்டு தான் வேணும்னா இரு, அது ஓடி போன்ற மாதிரி தான் இது பேச்சு. இது தேவைதானா சார்? திருமாவளவன் சொல்லும்போது கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நீங்க வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்களோட ஓட்டு அப்படின்ட்டு. அப்ப 234 தொகுதியில் ஒரு 50 சீட்டாவது வாங்கணும்ல சார்? ஏன் 50 சீட்டு நீங்க சொல்லுவேன், நான் 20 சீட்டு வாங்குங்கன்ற. நான் 50 சீட்டு நாங்க 20 சீட்டு வாங்குங்க. உங்களுக்கு 20 சீட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா உண்மையான கட்சி அதுன்னு நான் சொல்லுவேன். 6 சீட்டு கொடுத்தா உங்களை எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க இதிலே தெரியுது. இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அருமையான இபிஎஸ் அவர்கள் மக்கள் நலத்துக்காக தமிழ்நாடு மக்கள் செழிக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசோடு கூட இணைந்துட்டார். ஏன்னா எது இருந்தாலும் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் இருந்தால்தான் மாநில அரசு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். திமுக என்ன சொல்லுவாங்க, சுயாட்சி வேணும், சுயாட்சி வேணும், சுயாட்சி வேணும். எதுக்கு சுயாட்சின்னு மக்களுக்கு புரியல. ஆனால் சுயாட்சி என்னன்னா தங்க குடும்ப சுயாட்சி. அது 5 வருஷம் அழகாக சுயாட்சி பண்ணிட்டாங்க இல்லை, மாநில சுயாட்சி இல்லை, அது குடும்ப சுயாட்சி நல்லா அருமையாக பண்ணிட்டாங்க. குடும்பம் நல்லா செழித்து இன்னும் ஒரு ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் அவங்க வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவாக இந்த 5 வருஷத்துல சேர்த்து வச்சுட்டாங்க. ஆமா சார். ஏன்னா பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா இன்ப நிதின்னு தான் சார் போட்டிருந்தாங்க. பாருங்க எப்படி சொல்றீங்க நீங்க, இன்ப நிதி, இன்பத்துல நிதி. நல்லா கவனிக்கணும், பேர்லயும் பாருங்க நிதி இருக்குது. நிதினா அது பணம் தானே. ஆக இன்பமாக இருக்கக்கூடிய நிதி உடையவர்கள் அவர்கள்னு அர்த்தம். மக்களுக்கே அது புரிய மாட்டுது. அதே மாதிரி உதய நிதி, உதயமாக போகும் நிதின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் துணை முதலமைச்சராக போட்டாங்க. இப்போ பணத்தில் நாங்கள் என்ன போகிறோம், பணம் சம்பாதிக்க போகிறோன்ட்டாங்க. சம்பாதிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பராசக்தின்னு சொல்லி பராசக்தி நாங்கள் இன்ப நிதியாக நாங்கள் இருக்கிறோம்னு முடிச்சுட்டாங்க கதையை. ஓகே. அதே மாதிரி நான் மோடி அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது டிஎம்கேவை என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா சிஎம்சி, அதாவது கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படின்னு அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா ஏன் சார் சொல்கிறாரு அப்படி? கரெக்டாங்க. அதாவது இதுதான் அந்த பிரைம் மினிஸ்டர் கூடிய அனலைசிங் சொல்லுவாங்க. அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குது ஒவ்வொரு மாநிலமும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறார் கரெக்டாக. கரப்ஷன், அப்புறம் என்ன சொன்னீங்க, மாஃபியா, அடுத்தது கிரைம், கரெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அநேகர் இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன குற்றம் சாட்டுச்சுன்னா, இவர் அடிக்கடி வெளிநாடு பயணம் போகிறாரு, டூர் போகிறாரு, இந்தியாவிலே இருக்கிறது இல்லைன்னு குற்றம் சாட்டினாங்க. இப்போ எப்படி அவர் கண்டுபிடிச்சார் எல்லாத்தையும்? நீ பக்கா கரப்ஷன்காரன் கரெக்டாக கண்டுபிடிச்சார்ல. பணம் ஒன்று தான் உனக்கு குறிக்கோள், அதுவும் மோசடி பண்ணி தான் பணத்தை சம்பாதிக்கிற. மக்கள் பணத்தை நீ சம்பாதிச்சு பாக்கெட்டில் வச்சிருக்கிற. அதாவது மக்கள் போய் போடுற காணிக்க அந்த கோயில் உண்டியிலேருந்து திருடி, கோயில் உண்டியை திருடி கொண்டு போய் உன் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற. இப்படி பக்கா பண மோசடி கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்க பிரதமர் அவர்கள். அடுத்து மாஃபியா, பக்கா மாஃபியா கும்பல் தானே. போதை வஸ்துகள், பல போதை வஸ்துகள், கஞ்சா, பீனு, ஊசி, ஈசி, என்னென்ன போதை வஸ்து இருக்கோ அத்தனை இந்த 5 வருஷத்தில் நடந்தது. அந்த போதை வஸ்துகளாக வரக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது கொலை, எத்தனை கிரைம் நடந்தது, கொலை, பாலியல் பலாத்காரம், எல்லா துறைகளிலும் நடந்தது. சமீபத்தில் ஒருத்தர் என்ற ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க, என்னங்க இந்த மாதிரி நடந்து போச்சே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நடக்க தான் செய்யும், அது வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ஆட்சி அப்படியேப்பட்ட ஆட்சி. இந்த ஆட்சி நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. நீங்கள் போய் புகார் அளிக்கணும்னு நினச்சா கூட உங்கள் புகாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான். ஒன்றும் இல்லை, மறுபடியும் நான் ஞாபகப்படுத்தணும். ரோட்டில் என்ன ஆகுது,
ஏதோ பாவம் 2 வீலர்காரன் போகிறான், இவர் விசிகா தலைவர் போகிறாரு, மோதணும், அங்கே பிரச்சனை ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் யார் மேலே கேஸு? மோதனவர் மேலே இல்லை, அடிப்பட்டவர் மேலே தான் கேஸு. அதே மாதிரி டிஜிபி வாசல்ல ஒருத்தர் அடி வாங்குறாரு, அடி வாங்குறவர் தான் கேஸு, அடித்தவனுக்கு கேஸு இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு கிரிமினல் ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்திருக்கு. அருமையாக டெல்லியில் உட்கார்ந்திருந்தாலும் தமிழ்நாடு மாநிலத்தில் என்ன நடக்குன்னு அழகா கிரைம், மாஃபியா, கரப்ஷன் அழகா சொல்லிட்டார் அவர். அதனால நம்முடைய பிரதமரை பாராட்டணும். இன்னும் வந்து அழகா இந்த மாநிலத்தினுடைய காரியத்தை கரெக்டாக சொல்லிட்டார். மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பளிக்கணும், சரியான தீர்ப்பளிக்கணும். இதுக்கு மேலேயே மக்கள் ஏமாந்தாங்கன்னா இந்த கரப்ஷனும் மாஃபியாவையும் கிரைமும் மக்களை மொத்தமாக சாப்பிட்ரும். சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, பார்த்தீங்கன்னா இல்லையான்னு தெரில. அதாவது கொசு வலையை போட்டு மேலே மூடி வச்ச வீடியோவை பார்த்தீங்களா? அதை ஏதோ ஒன்று இருந்தது, நான் சரியா அதை கவனிக்கல. அது என்ன, இது கொசு வலையை கொண்டு போய் அந்த இது மேலே இந்த சாக்கடை போகுதுல சார், அது மேலே போட்டு அந்த கல்லை மூடி வச்சா அப்படின்னா கொசு வராதுங்களாம். நல்ல ஐடியாங்க இது. எந்த அமைச்சர் பண்ணது இது? இல்ல அது வந்து இது வந்து மேயர் பிரியா அவர்களுக்கு தான் வந்து சேரும் சார். இது அது அவங்க இன்னைக்கு போய் கேட்கும்போது சொல்லிட்டாங்க, ஐயோ நாங்களாம் இதெல்லாம் பண்ண கிடையாது, அந்த ஊர் கவுன்சிலர் ஏதாவது சொல்லியிருக்காங்க, அதை போய் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஐடியாங்க. நம்ம வீட்டில் இருக்க சாக்கடை மேலே கொசு வலையை போட்டுடலாம். ஏன் ஜன்னலில் கொசு வலை போடணும்? ஜன்னலில் கொசு வலை போட்டால் தானே அதிகமாக செலவாகும். சாக்கடையில் கொசு வலையை போட்டா கொசு வலை இல்லாத நகரம் சென்னை மாநகரம், அதற்கு மேயர் பிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன முட்டா பசங்க பாருங்க. என்ன கவுன்சிலர் இருப்பானா? அந்த கவுன்சிலர் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். ஏங்க இது என்னன்னா, அவன் என்ன செய்திருப்பான், கொசு ஒழிப்பு திட்டம் சொல்லி ஒரு காரியத்தில் அதில் பணத்தை எடுத்துட்டு இருப்பான். புரியுதுங்களா? அப்போ பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன சொல்லுவான், கொசு ஒழிப்பு திட்டம் நான் பண்ணிட்டேங்க, கொசு வலையை போட்டேங்க எல்லா இடத்துலையும், கொசு ஒழிப்பு திட்டம் அவன் இடத்துல செய்துட்டேன்னு சொல்லி அவன் ஒரு பெருமையாக அவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அவன் ரொம்ப அறிவுள்ளவன். அவன் வேற என்னத்தை சொல்றது அவனை போய்? இப்படிப்பட்ட அறிவுள்ளவரெல்லாம் யாரு தேர்ந்தெடுக்கிறது? நம்ம மக்கள் தான். அதனால கொஞ்சம் நல்லாவே பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா கொசு உங்க வீட்டுக்குள்ள பூந்துடும். சாக்கடையில் இருக்காது, சாக்கடையை விட்டு வீட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கு தான் மூடிடுறான் சாக்கடையை அவன். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கு வருவோம் சார். இப்போ சிபிஐ விசாரணை வந்து முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட போயிருச்சு. ஆனால் குற்றப்பத்திரிகைகள் அவர் பேரும் வரன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பிஜேபி அழுத்தம் கொடுக்குற மாதிரி சொல்லப்படுது சார். நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். அழுத்தமே கொடுக்க வேணாங்க, அழுத்தம் கொடுக்காமே வந்துடுவார் அவர். எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? தேவையே இல்லையே. அதாவது இப்போ கரெக்டாக மாட்டிக்கிட்டார். யாரோ ஒருத்தர் ஜான்சனா யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி. அவரு வெளிப்படையாக சொல்லிட்டார், மகாநாட்டுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் பணம் வாங்கணும்னு வேற சொல்லிட்டாரு. இப்போ அழுத்தமே கொடுக்க வேணாம். எதுக்காக நீ வெளிநாட்டில் பணம் வாங்கின? நீ கோடியில் சம்பாதிக்கிற. அப்போ உன் கோடிகளை என்ன பண்ணல, மக்களுக்கு மகாநாட்டில் கூட நீ செலவு பண்ணல. அப்போ இந்த மாநாடு செலவும் வெளிநாட்டிலேருந்து தான் வர வச்சிருக்கிற. அப்போ இந்த அந்நிய செலவாணி மோசடின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழக்கில் தானாக உள்ளே போயிடுவாங்க, வேற வழியே கிடையாது. ஆக வெளிநாட்டு பணத்தை கொண்டு வந்து மகாநாடு நடத்தியிருக்கிற. என்ன மாநாடு நடத்திற? உன் கட்சி மாநாடு நடத்தியிருக்கிற. ஆனால் நீ சொன்னது என்ன, விஜய் கிறிஸ்தவர், அதனால கிறிஸ்தவ மாநாடுன்ற மாதிரி நீ சொல்லியிருப்ப. பாவம் இப்போ மாட்டிக்கிட்ட. அதனால தானா நீயே என்டிஏ கூட்டணி வந்துடதான் போற, அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்படி நீ தனியாக நின்னாலும் பாவம் நீ தோக்க தான் போற. எதுக்கு இந்த வம்பு? அதனால அவர் என்டிஏ கூட்டணி வர்றது நல்லதான். இந்த அழுத்தம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அழுத்தம் கொடுக்காம தானா வந்து பொரியல மாட்டிக்கிச்சு எலி, வேற என்னத்தை சொல்றது? ஓகே சார். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து விசில்சன் ஒதுக்கப்பட்டிருக்கே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? ஞாபகம் இருக்குதா? நம்ம ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். விசில் அடிக்கிறான் குஞ்சிகளான்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு முதல் மாநாட்டில் என்னமோ பேசினா, கூட்டத்திலையும் பேசினாரு விஜய். ஞாபகம் இருக்குதா? அப்போது அவங்களுடைய மன எண்ணங்கள்லாம், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் சின்ன வேணும்னு கேட்குறீங்க. விஜய் தான் என்ன சொன்னார், நம்மளை எல்லாரும் விசில் அடிச்ச கூட்டம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நீ தான் சொன்ன. அப்போ நீயே எப்படி எழுதி கொடுக்கலாம் விசில் சின்னம் கொடுங்கன்னு? விளங்குதா? 3 சின்னத்தை கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக எலெக்ஷன் கமிஷனரை நான் பாராட்டணும். ஏன்னா
இந்த கூட்டம் என்ன கூட்டம்னு கரெக்டாக தெரிஞ்சு அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விசில் அடிச்சாங்க கூட்டம் நீங்கள். அதனால விசிலே அடிச்சுட்டு கிடங்கடா நீங்கள் காலம் முழுக்க. எங்கள் வீட்டு பக்கம் கொண்டு விசில் அடிப்பாங்க. காலையில் இந்த குப்பை அள்ளிக்க வராங்களே தூய்மை பணியாளர் விசில் அடிப்பாங்க. என்ன இப்போ இன்னைக்கு நீங்கள் சொன்ன உடனே இன்னைக்கு காலையில் அவங்க விசில் அடிச்சது தான் ஞாபகம் வருது. இந்த தூய்மை பணியாளர் மாதிரி விசில் அடிக்க தான் இவங்க லாய்க்கு. இவங்க ஆட்சி நடத்த நியாய்க்கு இல்லை, விசில் அடிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, பெயில் கொடுத்துட்டாங்க. ஆனால் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் போனதுக்கு வந்து இல்லை அப்போல்லாம் அவரை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து பெயில் கொடுக்கறதா சொல்லப்பட்டிருக்கு சார். இருந்தாலும் கண்டிஷன் போட்டிருக்காங்க. எதனால் இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க? வர எலெக்ஷன் வரப்போகுது ஓகேங்களா, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு ஓட்டு வாங்கிட்டு போகலான்றது எதனால் அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க அவரை? அதாவது சவுக்கு சங்கர் கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் நல்ல அருமையான பாயிண்ட்ஸ். ஏதோ ஒரு பிரிட்ஜு ஒன்றை பற்றி அவர் சொன்னார். டெண்டர் கொடுத்துருக்குறாங்க இந்த ஈசிஆர் ரோட்லேயோ ஓஎம்ஆர் ரோடான்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அவர் ஒரு ஒரு நாள் பேசுகிறாரு, 2 நாள் பிந்தி அவர் சொன்ன அதே காரியம் டெண்டர்னு சொல்லி அழகாக வருது பேப்பரில். அப்போ அவருக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது இதெல்லாம் இப்படி டெண்டர் விட போகிறாங்க, இந்த டெண்டரே ஒரு மாஃபியா டெண்டர் தான் இது மோசடி டெண்டரு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அவருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவர் பேசுகிறாரு. அப்போது இந்த மாதிரி உண்மையாக பேசுகிறவனை என்ன பண்ணக்கூடாது, வாழ விடக்கூடாது. வாழ விட்டால் நம்ம தேர்தலில் ஜெயிக்க முடியாது. காரணம் மக்களிடையே எல்லாம் போய் கரெக்டாக போய் சேருது. அதனால் அந்த ஆளை ஒன்றே தூக்கி உள்ளே போடு, இல்லை க்ளோஸ் பண்ணு. இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். பேச விட்டாச்சுன்னா வம்புன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா நான் சொல்கிறதுக்கு நான் வரல. நான் சொல்கிறது என்னென்னா, சொல்லும் போது நல்ல காரியத்தை சொல்கிறாரா, மக்கள் அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த ஆட்சியாளர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எதிராக அந்த காரியங்கள் வருதுன்னு தெரிஞ்சவொடனே அவரை எப்படியாவது உள்ள தள்ளணுன்ற ஒரே சிந்தையோடு தான் இவங்க இருக்கிறாங்க. நீ நல்லவனா இருந்தால் என்னவா பேசிட்டு போன்னு விட்டுறேன், ஏன் பயப்படணும்? சரிங்களா? ரோட்டில் போகும்போது நாய் குலைக்குது, நின்று ஏன் நாயை குலைக்கிற, உன்னை தூக்கி நாய் பிடிக்கிற வண்டியில் ஏற்றிடுன்னு சொல்லிட்டு இருப்ப நீ விளங்குதா? நீ பாட்டுக்கு விட்டுற, நீ நல்லவன் தானே, நீ அமைதியாகிற. அப்போ அந்த ஆள் மேலே நீ குற்றம் சாட்டுற, அந்த ஆளை ஒடுக்குற, அந்த ஆளுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது நீ நினைக்கிற, அந்த ஆளை உயிரோடு கூட இருக்காதபடி செய்ய நீ நினைக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஓ மேலே குற்றம் இருக்குது, நீ குற்றம் இல்லாமல் நடந்துக்கோ, பிரச்சனையே இல்லையே. சார் அதே மாதிரி இப்போ ஒரு சமூக விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த ஹிஜாப் போட்டுட்டு வந்து இப்போ பெண்கள்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மிரட்டல்லாம் விடப்படுறதா சொல்லப்படுது சார். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவதுங்க, போடாதவங்களை மிரட்டல் வருதா, போடுறவங்களை மிரட்டல் வருதா? போடாதவங்களை மிரட்டல் வருது. அதாவது ஹிஜாப் போட்டு ரீல்ஸ் பண்ணுறாங்க சார் அவங்க. எதுக்கு ஹிஜாப் போட்டு நீ ரீல்ஸ் பண்ணுற, இது எங்களோட மத நம்பிக்கையை வந்து இது பண்ணுது அப்படின்ட்டு அவங்கள மிரட்டுறாங்க சார். இப்போது அதை விடுங்க, நீங்கள் அதை போட்டு அவங்க பேட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய பேட்டியில் கமெண்ட்லாம் பார்த்துருக்குறீங்களா? உங்கள் இதில் வர்றது ரொம்ப நியாயமாக வருது. உங்கள் சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் படித்தவங்க பார்க்குறாங்க, நான் பார்த்துட்டேன். நான் ஒரு பர்டிகுலர் சேனல் இருக்குது, அங்கே போய் நான் பேட்டி கொடுத்தா என்ன சொல்கிறாங்க, நீ ஏன்டா அந்த அங்கேயே போட்டிருக்கிற, கழட்டி போடுறான்னு சொல்லி உரிமையில் பேசுகிறாங்க. என்ன உரிமையில் பேசுகிறாங்க? அப்போது அதனுடைய புனித தன்மை தெரியாதவர்கள், அந்த பெண்கள் அந்த சமுதாயத்துக்குரியவர்கள், அந்த சமுதாயத்தில் அவங்க அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு புனிதமான உடை அது. அந்த உடையை போட்டு பேசாதன்னு சொல்கிறோம் யார்? கள்ள பயலாக தான் இருப்பான், திருட்டு பயலாக இருப்பான். ஒருவேளை அந்த அந்த பெண்மணி அது போட்டிருக்கிறதுனால அந்த பெண்ணுடைய அழகு அவனுக்கு தெரியலையோ என்னமோ, அந்த கழட்டி போட்டு பேசினா உன் அழகை நான் ரசிப்பேன்னு சொல்கிறானோ என்னமோ தெரியல. கிறுக்கு பயலுங்க, வேற என்னத்தை சொல்கிறதுன்னா. அப்போ நீ இந்த உடையை போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லையா? இந்த உடை தானே மேன்மை, இது மேன்மையான உடை, எல்லாரும் அடைய முடியாது. இதை போட்டு அரசியல் பேசலாமா என்ன? ஏங்க, ஒரு ஒரு அரசாங்கம் அல்லது அரசியல்ன்றது எதுங்க? மக்கள் தானேங்க. மக்கள் தான் அரசாங்கம், மக்கள் தான் ஆட்சி செய்யணும், மக்கள் தான் அதில் அரசியல் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீ குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்ப, குடும்ப ஆட்சி பண்ணிகிட்டு இருப்ப. நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் மக்களுடைய பிரதிநிதி, நான் ஆன்மீக தலைவர்ன்றவர் மக்களுடைய பிரதிநிதி நான். சரிங்களா? மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக தான் ஒரு ஆன்மீக தலைவனுடைய வேலையே. அப்போ ஏதோ ஒரு இடத்துல குற்றம் நடக்குதுன்னா 100% ஒரு ஆன்மீக தலைவனுக்கு
குற்றம் நடக்கிறத சொல்வதற்கு உரிமை இருக்குது. இவன் ஏன் சொல்ல மாட்டான் மற்றவன்? இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, உங்களை போன்றவங்களாம் மற்றவங்களாம் வந்து அவங்க பின்னாடி போய் நிற்கிறாங்களேன்னு கேள்வி கேட்பீங்க. ஏன் அவன் சொல்ல மாட்டான்னா அவன் மேலே வழக்கு இருக்குது. அதாவது மடி மேலே கனம் இல்லைன்னா வழி மேலே பயம் இல்லை. ஏன் மடி மேலே கனமே இல்லை, நான் ஏன் வழியை பார்த்து பயப்படணும்? எந்த கட்சிக்காரனை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? நீ யாராக இருந்தாலும் குற்றம் செய்தன்னு சொல்லுவேன் நான். இப்போ 5 வருஷமாக மக்கள் பட்ட பாடுகளை நான் பார்க்குறேன். ஒரு ஆன்மீக தலைவனாக எனக்கு என்ன ஆகுது, ஐயோ பாவம் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்குள்ள ஒரு வருத்தம் ஏற்படுது. ஏன்னா என்னுடைய சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும். இதை போய் நான் நேரடி அரசாங்கத்திட்ட போய் நான் கேட்க முடியாது. கேட்டால் இப்போ நான் ஒரு பெட்டிஷனே கொடுக்குறேன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் செய்கிறேன் பிஷப் கவலைப்படாதுன்னு தூக்கி என்ன பண்ணுவாங்க, குப்பையில் போயிடும். அது இப்போ நான் இப்படி பேசும்போது என்ன ஆகுது, தானா அவங்க காதுகளுக்கு போகுது, என்ன இந்த ஆள் பெரிய தொந்தரவாக இருக்குது, இவன் ஆன்மீக வேலையை பார்க்காம இந்த வேலையை பார்க்குறானே, அப்படி மாற்றுவாங்க. ஆன்மீகனா என்னதுங்க? முதல்ல மக்கள் சமாதானமாக வாழ்வது தானேங்க ஆன்மீகம். மக்கள் நிம்மதியாக வாழ்வது தானேங்க ஆன்மீகம். அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு யார் வழி கொடுக்கணும்? முதலாவது ஆட்சியாளர்கள் வழி கொடுக்கணும். அந்த ஆட்சியாளர் வழி கொடுத்தாதான் அவங்க எங்கே வராங்க, கடவுள்கிட்ட வந்து நன்றி செலுத்துகிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா, கடவுளே நாங்கள் நன்றாக இருக்கோம், இன்னும் எங்களுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, செய்யுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடி வராங்க, கடவுளை தேடி வராங்க. அதுக்கு வழிகாட்டியாய் முன்னோடியாக யார் இருக்கணும்? ஆன்மீக தலைவர்கள் இருக்கணும். அதை தானே நான் செய்கிறேன். மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேனே தவிர நான் நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்லலையே. மக்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறேன். இந்த ஆட்சி சரியில்லை, வேண்டாங்க, திரும்ப நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற பார்வை வேற. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்றேன்றாங்க, நீ ஃப்ரீயாக பஸ்ஸில் போன்றாங்க, இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்குறேன்றாங்க. இப்படிலாம் அவங்க சொல்லி உங்களை மாலம் பண்ணி உங்களை வந்து ஏமாத்துறாங்க. ஏமாந்து போகாதீங்க. 3000 ரூபாய் கொடுக்கறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற அடுப்பு எரிய போகிறது கிடையாது. வேணா ஒரு 3 நாள் எரியலாம், அவ்வளோதான். மிச்ச நாள் யார் தர போகிறா? இதை தான் நான் எடுத்து சொல்கிறேன். நான் வேற எதுவும் தவறாக நான் எதுவுமே சொல்லலையே. நீ நல்லா இருந்தால் நல்லது பண்ணுறீங்க நான் சொல்லியிருப்பேனே. நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, கொசு வேலையை கொண்டு போய் எங்கே மூடுறான், இப்படியாப்பட்ட ஆட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு பின்ன நான் எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? கட்டாயம் சொல்லி தானே ஆகணும். அதுக்கு தானே ஆன்மீக தலைவன். மக்கள் நலமாய் இருப்பதற்காக தான் ஆன்மீகம் இருக்கின்றது. இதை தான் ஆன்மீக தலைவன் போதிக்கணும். இதை தான் உங்களுடைய ஊடகம் மூலமாக நான் போதிக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால அரசியல் பேசலாமா வேண்டாமா என்கின்ற கேள்வி ஒருவேளை அது உங்கள்கிட்ட இருந்து வருதா, அது வேற யாராவது சொல்லி நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் ஆன்மீக தலைவர்கள் தான் முழு உரிமை இருக்குது அரசியல் பேசுறதுக்கு. அடுத்தது அரசாட்சியை கண்டிப்பதற்கு கட்டாய முழு உரிமை இருக்குது. எங்கள் பைபிளில் அப்படி இருக்குது. அந்த காலத்தில் இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூரா மேகாலயா ஒரு முதலமைச்சரை இது பண்ணாங்க. அந்த நேரம் பிரைம் மினிஸ்டர் போயிருந்தாங்க, பிரதமர் அங்கே போயிருந்தாங்க. அந்த மேகாலயில் பார்த்தா முதலமைச்சரை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ யார் அங்கே வந்து இது பண்ணுறாங்கன்னா ஒரு போதகர் தான் ஜெபித்து பண்ணுறார். அதே மாதிரி நம்ம பாராளுமன்ற இது இருக்குது, இந்த புது கட்டடம் கட்டினப்போ ஆன்மீக தலைவர்கள் தானே அங்கே போயிட்டு பூஜை பண்ணி அதை டெடிகேட் பண்ணாங்க. அப்போ எந்த ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் அவர் முழு உரிமை இருக்குது. அதை தான் நானும் சொல்ல வரேன். அந்த உரிமையோடு கூட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஆன்மீக தலைவன், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களாட்சியை கொடுங்கன்னு நான் சொல்கிறேனே தவிர உங்களை நான் வீட்டுக்கு போக சொல்லி நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. நான் கடந்த ஒரு 4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒன்றையாவது நான் பேசுன ஒன்றையாவது நீங்கள் செய்தால் மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. சரி, இப்போ அது ஒரு 3 மாதம் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டேன். இன்னும் 3 மாதம் இருக்குது. இப்போவாது உங்களை சீர்திருத்திக்கிட்டு உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன். ஒன்று செய்தாங்க, மடிக்கணி கொடுத்தாங்க. அதுலேயும் மடிக்கணியில் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, என் ஸ்டிக்கர்லாம் ஓட்டிட்டா கேரண்டி இல்லைன்னு சொன்னா, ஏயா நீயே கேரண்டி இல்லை, இதில் உன் ஸ்டிக்கருக்கு வேற கேரண்டி தேவையா அப்படின்னு ஒரு ஆன்மீகத்தலைவன் சொல்றது தவறு இல்லையே, வழங்குதா? அப்போ நல்லதான் நான் செய்கிறேன். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் வந்து இந்த 1000 2000 பேசும்போது சொல்ல கேள்வி வருது. இப்போ திமுகவினர் வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது எல்லாமே நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிடுறீங்க. இப்போ அதிமுகவை நாங்கள் 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே சார், அது எப்படி சார் ஒரு நியாயமாகும்? இன்னும் கடன் சுமை ஏறிட்டே தானே போகும் இந்த மாதிரி வந்தா? அதாவது திமுகவும் கடன் சுமை ஏறி இருக்காது.
திமுக கடன் சுமை ஏறினதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திட்டங்களை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த வருவாய்லாம் இருக்கு இல்லையா, இன்கம் ஜெனரேஷன் எல்லாம் எங்கே போச்சு? ஒன்றும் இல்லை, நான் ஒவ்வொரு பேட்டியிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்து அறநிலையத்துறை எவ்வளோ வருமானம் வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணீங்க, இதுக்குன்னு கணக்கு கொடுத்தாங்களா? கோர்ட்டு சொல்லியுமே வந்து போட மாட்டேன்றாங்க கோர்ட்டு. அப்புறம் நீங்கள் கோர்ட்டையே மதிக்க மாட்டீங்க, எங்கள் மக்களை மதிக்க போறீங்க என்ன? அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு நஷ்டம், இலவச பேருந்து விட்டதுனால தான் எங்களுக்கு நஷ்டம், அதனால தான் எங்களுக்கு கடன் சுமை ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் அருமையான இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, 1000 ரூபாய்ல நான் 2000 ரூபாய் தரேன். ஏன்? அப்படியே நிர்வாக திறமை. இதுதான் நிர்வாக திறமைன்றது. கொரோனா காலத்தில் ஃபுல்லாக லாக்டவுனுங்க, எந்த ஆஃபீஸும் வேலை செய்யலை, சரிங்களா? மிஞ்சி போனால் அரசாங்க டிபார்ட்மெண்ட், அரசாங்க உடைய கல்லூரிகள், பள்ளிகள், அரசாங்க வேலை ஸ்தலங்கள், எல்லா இடத்துலையுமே ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும். அவ்வளோதான் வேலை செய்தாங்க. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு போக முடியாது, லாக்டவுன். ஆனால் அந்த சமயத்தில் எப்படி ஒரு சம்பளம் கொடுத்தாரு எல்லாருக்கும்? ஏறக்குறைய 1.5 வருஷம் லாக்டவுனுங்க. எப்படி சம்பளம் கொடுத்தாரு? பற்றாக்குறை காட்டவே இல்லையே. ஆனால் இங்கே எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது. எப்படி பற்றாக்குறை வந்துச்சு? எப்படி கடன் சுமை வந்துச்சு? சரி, நீ யார்கிட்ட கடன் வாங்கின? எத்தனையோ கோடிகள், எத்தனையோ 4000 20,000 கோடி வாங்கினேன். அந்த கோடியெலாம் எங்கே போச்சு? கணக்கு கொடுக்கணும்ல. கேட்டால் அந்த திட்டம் பண்ணிட்டேன், இந்த திட்டம் பண்ணிட்டேன், இந்த திட்டம் பண்ணிட்டேன்னு சொல்லி கணக்கு எங்கே சார்? இந்த மாதிரி கொசுவலை கணக்கு தானே வந்துட்டு இருக்குது, விளங்குதா? அதனால் அருமையான இபிஎஸ் கட்டாயம் செய்வாருங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, ஆண்களுக்கும் இலவச பஸ்ஸுன்ட்டாரு. கட்டாயம் செய்வார், அவர் நல்லா செய்வார் அவர். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பகிர்ந்ததற்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.